மனிதரின் மனங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். முதலில் சிறு பொருளை ஆசை தூண்டும். அதன் பிறகு பெரிய பொருளை ஆசைக்கு தூண்டும். ஏழ்மையில் இருக்கும்போது கஷ்டத்தை நினைக்கும். அதே பணம் வரும்போது செல்வத்தை மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அதே மனம் சிலரிடம் ஒத்துப்போகும். சிலரை பார்க்கும்போது வெறுப்பு வரும். பொதுவாக மனித மனங்கள் வறுமையை நேசிப்பதில்லை. அது ஏழ்மையில் இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி. வறுமையை கற்றுத்தறிந்த பாடத்தையும் மனங்கள் நிறுத்துவதில்லை. அவைகள் செல்வத்தை நோக்கியே நகருகின்றன. மனித மனங்கள் ஆண் பெண் என்றிருந்தாலும் பெண்ணை நோக்கியே சுற்றி வருகின்றன. பெண்களின் மனங்களுக்கு உயர்வை கொடுக்கின்றன. பெண்களின் செயல்களுக்கு மதிப்பை கொடுக்கின்றன. மனித மனங்கள் சிந்தனையை செயல்களாக மாற்றும். செயல்களை சிந்தனையாக மாற்றும். இறுதியில் மனித மனங்கள் மகிழ்ச்சியையும் வருத்தத்தையும் கிடைக்கின்றன. வருத்தம் ஏற்படும் போது தனக்கான சூழலில் இருக்கின்ற ஒரு சொகுசான வாழ்க்கையையே தேடும். மனித மனங்கள் கடுமையாக இருக்கும், இலகுவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அது ஒன்றின் பின் ஒன்றாக ஆடிக்கொண்டிருக்கும். மனித மனங்கள் என்றுமே சீராக இருப்பதில்லை. அது இளம் வயதிலிருந்தோ முதுமை வயதிலிருந்தோ மனித மனங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தான் இருக்கும். மனித மனங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுவன் தனக்கான வெற்றியை அடைகின்றான். இல்லை, அதற்கான சூழலில் அவனால் வாழ முடிவதில்லை. ஏனென்றால் மனித மனங்கள் செல்வத்தையும் வீரத்தையும் எதிர்பார்க்கின்றன. தன்னுடைய படிப்பு, அறிவு, கல்வி, திறமை இதை நேசிப்பதில்லை. திறமையை கொண்டு பணத்தை சம்பாதிக்கிறவன் போற்றப்படுகிறான். திறமையை விற்காதவன் தூற்றப்படுகிறான். இதுதான் மனித மனங்களின் செயல்கள். மனித மனங்கள் அமைதியாக இருக்க பல வழிமுறைகள் இருந்தாலும் தியானம் அனைவராலும் கடைபிடிக்கப்படுகிறது. தியானத்தை தவிர பல வழிமுறைகளும் இருக்கின்றன. ஒருவருக்கு தனக்கு பிடித்தவற்றை செய்யும்போது மனித மனம் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும். பிடிக்காதவற்றை செய்யும்போது அவரோட கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. ஒரு சிறிய கதை தான். ஒருவருக்கு முதலில் ஒரு சிறிய வேலை கிடைத்தது. தனது வேலையை பார்த்து கொண்டே இருந்தார். தனது வேலையை மிகவும் விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் நல்ல ஒழுக்கத்துடனும் செய்து கொண்டிருந்தார். அவரால் மிக அதிக நேரம் அந்த வேலையை செய்ய முடிந்தது. அவர் செய்து கொண்டிருப்பதை அனைவரும் பார்த்தனர். அவர்களுக்கு அவர்கள் மனதில் இவர் மட்டும் எப்படி இவ்வளவு அழகாக இந்த வேலையை செய்கிறார், நம்மால் செய்ய முடியவில்லை என்று வருத்தத்தை ஏற்படுத்தினர். ஒரு நபரின் வருத்தம் இன்னொரு நபரிடம் சொல்ல, அவர் இந்த வேலையை அழகாக செய்கிறார், என்னால் செய்ய முடியவில்லை என்று பலருடைய வருத்தத்தையும் ஏற்படுத்தினார். அப்போது அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவரை இந்த வேலையை செய்ய இனிமேல் விடக்கூடாது, இவரை நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தனர். அவரும் அந்த சிறிய வேலை கிடைத்த இதில் உற்சாகத்தில் வேலையை செய்து கொண்டிருந்தார். இவர்கள் அனைவரும் அவரை துன்புறுத்த அந்த வேலையையும் அவரால் செய்ய முடியவில்லை. ஒழுங்காக செய்து கொண்டிருந்த வேலையை அவரால் அதற்கு பிறகு கடைபிடிக்க முடியவில்லை. மிகவும் மன வருத்தத்துடன் தனக்கான வேலையை மறுபடியும் தேடினார். அவருக்கு அப்போதுதான் புரிந்தது, நாம் ஆர்வத்துடன் செய்திருந்த வேலையை, மகிழ்ச்சியுடன் செய்திருந்த வேலை இவர்களுக்கு புரியவில்லை. நமக்கு பிடிக்கவற்றை மற்றவர்களிடம் கூறும்போதுதான் அதில் உள்ள சூழ்ச்சமம் நமக்கு தெரிய வருகிறது. நமக்கு பிடித்தவற்றை மற்றவர்களிடம் கூறாமல் இருக்கும் வரை நம்மளால் அதிக நேரம் எதுவும் செய்ய முடியும். அதனால் மனதிற்கு பிடித்தவற்றை மற்றவர்களிடம் கூறாமல் இருக்கும் வரை நமக்கு மன அமைதி ஏற்படும். என் மனதிற்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும் என்று மற்றவரிடம் கூறினால் அன்றே உங்களுடைய மன அமைதி செத்துப்போகும். இதனால் இந்த சிறிய கதை உங்களுக்கு உணர்த்துவது, அவர் அடுத்த நிலையில் ஒரு பெரிய வேலையை அடைந்தார். ஆனால் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவற்றை மற்றவர்களிடம் பகிராமல் இருக்கும் வரை உங்கள் மன அமைதி கெடுவதில்லை. உங்கள் மனதிற்கு பிடித்தவற்றை மற்றவர்களிடம் பகிரும்போது உங்களுடைய மன அமைதியும் கெடும், உங்களுடைய உடல் அமைதியும் கெடும், உங்களுடைய ஆத்மா அமைதியும் கெடும். இந்த சிறிய கதை அதை தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது.